ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்ட்டு சொல்லலாம். குயிக்காக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. கட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அது ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போ நான் கேரட் ஜூஸ் போட்டு நம்ம அந்த சக்கை எடுத்திருக்கேன். ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. அதோட சக்கை தாங்க எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கூட கேரட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த தூக்கி போடுற பொருள் வச்சு தான் செய்ய போகிறேன். இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருக்கோம். ஒரு கடாயில் லைட்டாக அதை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் உருகுன மாதிரி வரும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலையும் ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி அதில் 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு நம்ம நெய் சேர்த்தாவே போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலாம் அந்த கேரட்டோட சேர்கிற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அது போல் கூட்ட குறைச்சிக்க செஞ்சுக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். லைட்டாக இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எந்த சைஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பண்ணிக்கலாம். நான் எல்லாமே உருண்டைகளாக பண்ணிவிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல் திரட்டியாச்சு. இந்த ஸ்டஃப்பிங் இது உள்ளே வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே குயிக்கான செஞ்சிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டும் இருக்கும். காலையில் டிஃபன் இந்த மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சுருங்க. வச்சு ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம சுடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ சுற்றியும் தண்ணி தான் நான் இது பண்ணுறேன். தண்ணி நம்ம இதை ஒட்ட மாதிரி ஒட்டணும். அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் ஆயில் விட. லைட்டாக இந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி தண்ணி தடவிக்கலாம். தண்ணி இது பண்ணிவிட்டு இது போல் மடக்கி விட்டுருங்க 2 சைடும். முக்கோணம் ஷேப் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி 2 கார்னரை இது பண்ணிவிட்டு தண்ணி இது பண்ணியிருக்கங்காட்டி அந்த இடம் மெல்லிஸாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க பிரியாத. இது போல் நம்ம ஒட்டி அடித்து லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதே போல் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். ஒரு கல் ஹீட் பண்ணியிருக்கேன், ஒரு தவாவை. நல்லா தவா ஹீட் ஆனோடனே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்திகளை இதில் உள்ளே சேர்த்துடலாம். சுற்றியும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுற்றி மேலேயும் நீங்கள் நெய் பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த கார்னர்லலாம் நல்லா அந்த எண்ணெய் சூடு படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதே போல் இன்னும் கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இந்த முக்கோண கார்னரில் கொஞ்சம் அழுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உள்ளே அந்த ஸ்டஃப்பிங்கோடு சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்லாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவுமே ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.